அடியே எனக்கு ஒரு சந்தேகம் அடியே. அது ஒரு ஸ்லோகம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கம் இவாபரம் பரத்திய பிரம்மணோ எத்திர சேஷித்துவம் சுடமிக்குது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது அது எப்படின்னா, ஸ்ரீபாஷ்யமும் அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய விமானமும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அர்த்தம் அதுல கேள்விப்பட்டேன். இப்ப அது எப்படி ஸ்ரீபாஷ்யமும் ஸ்ரீரங்க விமானமும் அது எப்படி ஒரே மாதிரி, அது என்ன கனெக்டிவிட்டி எப்படி புரியல. இது ஸ்ரீபாஷ்யத்துக்கு மங்கள ஸ்லோகமாக சுபபிரகாசிகாச்சாரியர் பண்ணின மங்கள ஸ்லோகம். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேப ஆரம்பத்துல இந்த மங்கள ஸ்லோகம் தான் சொல்லணும். மற்ற காலக்ஷேபத்துக்கும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, இந்த தனியன்கள் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றவரும் சேவிச்சுட்டே இருக்கு. ஆரோகண கிரமம் அவரோகண கிரமத்துல இப்ப நித்தியபடி காலத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 தடவை சேவிப்பான். தனியனும் ஆரோகண கிரமம் அவரோகண கிரமத்துல சேவிக்கணும். அதுல ஸ்ரீபாஷ்யத்தையும் ஸ்ரீரங்கத்துல உள்ள பிரணவாகார விமானத்தையும் கம்பேர் பண்ணு. இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுதா? பிரபத்தியே இவர் ஒரு சுவாரஸ்யம் வச்சியா, துவயமந்திரத்துல கூட பிரபத்திய கடைசியில் தான். ஆனா பிரணவாகார விமானத்துக்கும் ஸ்ரீபாஷ்யத்துக்கும் முதல்ல எடுத்துட்டே பிரபத்திய. அதே மாதிரி இன்னொரு பிரபத்தி எங்க இருக்கு? சொல்லு, உறக்க சொல்லு. பிரபத்யேதம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானு கம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூல்கியா சர்க்கராயுதம். அங்க பிரபத்தியே மலையை சேவிக்க. இன்னொரு பிரபத்தி எங்க? நம்ம ஆதி பிரபத்தியே நிரவத்தியானாம் சத்யாம் குணசம்பதாம் சரணம் பவ பீதானாம் கடகோபம் நீ. சரி இருக்குடா பாட்டா. இப்ப பிரபத்தியே பிரணவாகாரம், பிரபத்தியே பிரணவாகார விமானத்தை சேவிக்கிற அர்த்தம். இப்ப பிரணவாகார விமானத்துக்குள்ள யார் இருக்கா? ரங்கநாதன் இருக்கார். அதாவது பரபிரம்மம். பரபிரம்மம் எது உள்ள இருக்கார்? அந்த ரங்க சுவாமி சாய்க்கிற மனுமுறையில் வருவதோர் விமான துகைந்தன இல்லையா? மலர்மகள் கைவருட மலர் போதிச்சு வந்தன மனுமுறையில் வருவதோர் விமான துகைந்தன. கரெக்டா? மனுன மந்திரம் அர்த்தம். மந்திரம் மந்திரஸ்வரூபமான விமானம். பிரணவாகாரம் அர்த்தம் அகாரோகாரம் அகாரம். அந்த அகாரோகார மகாரமான விமானம் இருக்கு இல்லையோ, அந்த விமானத்துக்குள்ள பரபிரம்மமான ரங்கநாதன் சிற சாதிக்கிறான். இப்ப அகாரம் எதை காமிக்கிறது? பகவத் வாச்சக சப்தம். புரியுதா? அதனாலே பெருமான் அர்த்தம். ஊனா பிராட்டின்னு அர்த்தம் பண்ணலாம், இல்ல இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். பெருமாளுக்கே அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அது ஏவன்னு அர்த்தம் பண்ணுவான். ஏன்னா மந்திரார்த்தங்கள் ரொம்ப சொல்ல முடியாது. அப்புறம் மான்றது ஜீவனை பத்தி சொல்ல முடியாது. இந்த மூணு சேர்ந்துதான் பிரணவம். அகார உகார மகாரம் மூணு சேர்ந்ததுதான் பிரணவம். இப்ப பிரணவாகார விமானத்துக்குள்ள யார் இருக்கா? பரபிரம்மம் இருக்காரா? ஸ்ரீபாஷ்யமும் ஒரு பிரணவாகார விமானம். ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்துல என்ன விசேஷம் நிர்ணயம் பண்ற? பரபிரம்மம் தானே. பரபிரம்மத்தை தானே நிர்ணயம் பண்ற. பாஷிகார் யார சாதிக்கிறார்? யார பிரதிபாதனம் பண்றார்? பிரம்மம். பிரம்மணி ஸ்ரீனிவாசே பிரம்மம் தானே. இப்போ பிரணவாகாரத்துல அகாரோகார மகாரம் தான் பிரணவாகாரம் தானே. ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கச்சு அகில அப்படின்னு சப்தத்துல ஆள் ஆரம்பிக்கிறது. புரிஞ்சுதா? அப்புறம் ஸ்ரீபாஷ்யத்துடைய மத்தியத்துல 3ஆம் அத்தியாயத்துல முக்தம்னு ஊழ ஆரம்பிக்கிறது. முக்தம் அப்படின்னு ஊழ ஆரம்பிக்கிறது. இது நம்ம புருஷ சுவாமி சுகபோதில விஸ்தாரமா இருக்காரு. 3ஆம் அத்தியாயத்துல புருஷ சுவாமி ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. புரியுதா? அப்புறம் கடைசியில முடிக்கச்சு பாஷிகார் என்ன பண்றார்? இதி சர்வம் சமஞ்சசம் அப்படின்னு முடிக்கிறது. மாலை முடிக்கிறது. சரியா? இப்ப பிரணவாகார விமானத்தை போன்று பரபிரம்மத்தை தனக்குள்ள உடையதான பிரணவாகாரம் எது? ஸ்ரீபாஷ்யம். அதனால ஸ்ரீபாஷ்யம் தான் பிரணவாகார விமானம், பிரணவாகார விமானம் தான் ஸ்ரீபாஷ்யம். இப்ப சோஜலி பாரு, உனக்கு அழகா புரியுது பாரு. உனக்கு சொல்லு. பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷதே. மேல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்கள் பண்ணும்போது நல்லா புரியும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். மேல ஸ்ரீபாஷ்யம்னு காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்ப அதோடைய விஸ்தாரமா அதெல்லாம் அர்த்தங்கள்லாம் புரியும். ஓகேவா? ரைட்.